ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தலை தீபாவளி. மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு தீபாவளி ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம். அம்மா வீட்டில் தான் இருக்கும். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா சமையல்லாம் பயங்கரமாக செஞ்சுட்டாங்க. அப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க. புது ட்ரெஸ் அதான் நாங்கள் போட்டிருக்கோம். தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கும். அவர் வந்து வேஷ்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வேஷ்டி ஷர்ட்டு, எனக்கு வந்து சாரீ. இது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸில் வந்து ஆட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்புறம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வரத்துக்குள்ளே அம்மா வந்து எங்கள் டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் பாருங்கள், இலையில வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இலையை கூட ஓர வஞ்சினேன். மாப்பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய இலை, எனக்கு எவ்வளோ குட்டி இலை பாருங்கள். ஐயோ ஓகே. அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் பட்டாசுலாம் அடிக்க போகிறோம். பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம். அவருக்கு வந்து தீபாவளின்னு சொன்னாலே நான்வெஜ் தான். அதில் மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைக்கறி செஞ்சுருக்காங்க அம்மா. வடைக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்லி, பூரி, வடைக்கறி, அப்புறம் பாசிப்பருப்பு அல்வா தானம்மா, அல்வா, அப்புறம் உளுந்து வடை, அப்புறம் தீபாவளின்னு சொன்னாலே அந்த சுசியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கடலைப்பருப்பு போட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இதுதான். நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு இப்போ திரும்ப ரெடி ஆகிட்டோம் பட்டாசு வெடிக்கிறதுக்காக. பட்டாசுலாம் கொண்டு வந்து வெடிக்கலாம். இப்போது நானே எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் இப்போ ரெடி ஆகிட்டோம் பட்டாசு வெடிக்க. வாங்க முதல்ல பட்டாசுலாம் எடுத்துகிட்டு வரலாம். நேற்றே ஒரு பாக்ஸ் வந்து நாங்கள் பிரிச்சுட்டு கொஞ்சம் வெடித்தோம். இப்போ இன்னொரு பாக்ஸில் இருக்கிற பட்டாசுலாம் வெடிக்கலாம். இது வந்து 100 வாலா, 100 வாலா, 1000 வாலா எல்லாமே இருக்குது. எல்லாமே வெடிக்கலாம். பெரிய பெரிய வெடியெல்லாம் இப்போ வெடிச்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண என்னது 1000 வாலா தானே, அதை வந்து வெடிக்க போகிறோம். நான் வெடிக்க போகிறது இல்லைங்க, நீ தான் அடிக்கிறேன்னு வெடிக்க போகிறாரு. நான் வந்து சும்மா கொண்டு வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் வந்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சின்ன வேலைன்றதுனால என்னை வந்து மீன் வந்து பொரிக்க சொல்லிட்டாங்க. மீன் மட்டும் வறுத்து வச்சுரு, மீதி எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து மீன் வறுக்க போகிறோம். மசாலா வந்து அண்ணா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான். மீனை இப்போ நான் வறுக்க போகிறேன். பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு அப்புறம் சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே அப்பா வந்து ஹெல்ப் பண்ணாரு, அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போய் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தோம். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. அம்மா என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவோம். வடை வந்து பருப்பு வடை பண்ணியிருந்தாங்க. காலையில் மெது வடை, இப்போ பருப்பு வடை, அப்பளம், சுட சுட சாதம், கத்திரிக்காய் சாம்பார், மட்டன் குழம்பு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து வெஜ்ஜு காலிஃப்ளவர் சில்லி எனக்காக, சிக்கன் ஃப்ரை, மீன் வறுவல், கோஸ் பொரியல், முட்டை தொக்கு, சேமியா பாயாசம், கீரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சு, அதனால் கீரை பொரியல் வந்து பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன் அப்படின்றதுனால ரசம். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதான். இப்போ போய் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம மிச்சம் வைக்காம இப்போ அதான் டாஸ்கே. இன்னைக்கு 2 வேலை ஆயிடுச்சு அம்மாவுக்கு. வெஜ்ஜிலேயும் ஒரு வேலைக்கு, நான்வெஜ்ஜுக்கு. நான் இல்லைனாலும் அப்பாவுக்கு செஞ்சு தான் இருக்கணும். அப்பாவுக்குலாம் ரசத்தை ஊற்றி விட்டுருவோம். இன்னும் 4 ஐட்டம் அதிகமாக செஞ்சிருப்பேன். இப்போ தனித்தனியாக நாங்கெல்லாம் மாற முடியாது, இதெல்லாம் கிடையாது. நானே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. அப்போதான் நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம், மாப்பிள்ளைங்க சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டாருண்ணா உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்கு, அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு திருப்தி.
மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக காலையில் வெடித்த பட்டாசு கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஈவினிங் வெடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 6:30-7 மணி ஆனதுக்கப்புறமா இந்த நைட்டில் வெடிக்கிற பட்டாசுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி சுறுசுறா கம்பி வந்து பிடிச்சி இப்படி சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியே 2 பேரும் ஜாலியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பட்டாசுலாம் நிறையா வெடித்தோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த டேவே எங்களுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த எடுபிடி வேலை தான் பார்ப்பேன். பட்டாசுலாம் வந்து வெடிக்கவே மாட்டேன், பயம் எனக்கு. இந்த டைம் தான் நான் வந்து பட்டாசு வெடித்தேன். எங்கள் அண்ணனும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி வெடி போயிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் போய் வெடித்தேன். இந்த முறை நீ வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனாலும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு. குட்டி குட்டி வெடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு இந்த தலை தீபாவளி, ரொம்ப சூப்பராக போச்சு. எங்கள் வீட்டிலே எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தீபாவளிக்கு தான் கிடச்சிது. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.